இந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்டோம், நம்ம குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிடுச்சு. இந்த டீடாக்ஸ் சொன்ன பாத்தீங்களா? இந்த டீடாக்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரு கையில மொபைல் இருக்கு, கேட்டதானே சார்? இருக்கு இல்லையா? அதோட அதிகமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீட்டிலும் அத்தனை பெர்சன்ஸ் இந்த டீடாக்ஸ் இருக்கும். இந்த கம்பெனி இந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுத்திருக்கேன்? யார்கிட்ட கொடுத்திருக்கேன்? நீங்க தான் சார் கம்பெனியோட டாப் பிளேயர்ஸ். நீங்க தான் கம்பெனியோட டாப் பிளேயர்ஸ். கம்பெனியை ப்ரீ லான்ச் பண்ணல. இந்த ப்ரீ லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சக்கணக்கான ஆளுங்கள் இந்த அவாஸோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சவால் விட்டு பேசுறாங்க பாத்தீங்களா? அதுதான் சார் சக்சஸ். 100 பேருக்கு நீங்க பொருள் கொடுங்க சார். நான் இங்க சேலஞ்ச் பண்றேன், பப்ளிக் தான் சேலஞ்ச் பண்றேன். 100 பேருக்கு நீங்க பொருள் கொடுங்க, 100 பேருக்கும் அந்த ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் யாராவது இல்லைன்னு சொன்னா அவங்க அதை சாப்பிடலன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை எனக்கு முன்னாடி காட்ட முடியுமா சார்? காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இனிமே அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம, ஒரு கெமிக்கல் இல்லாம, ஒரு ஆர்டிபிஷியல் கலர் இல்லாம, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்கிறது கஷ்டம் சார். அதான் சார் 120 வருஷம் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை கையில் கொடுத்திருக்கேன் சார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாருக்கும் இந்த அவாஸ் வெல்பிங் கிடைக்காது. அது கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவாஸ் வெல்பிங் கிடைக்கும். அது யாரு? நினைக்கிறாரு இவ்வளவு நல்லா இருந்த ப்ராடக்ட் ஏன் சார் ஒரு ஆட் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி நீங்க கோடிகள் சம்பாதிக்கலாமே? அந்த சார் வந்து யோசிச்சு போதுட்டாங்க. கரெக்டா சார்? கரெக்டா சார்? அதனால சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு வந்து மட்டும் இல்ல சார், 23 கோடி 25 கோடி சம்பாதிக்கும் சொல்றாங்க பாத்தீங்களா? இதுல உயிர் இருக்கா இல்லையா? இந்த பொருள் மேல உயிர் இருக்கா இல்லையா? இதுல உயிர் இருந்தா நமக்கு 23 கோடி கிடைக்குமா கிடைக்காதா சார்? கிடைக்கும் சார். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ப்ராடக்ட் பேசுது. அப்போ 23 கோடி கிடைக்குமா கிடைக்காதா சார்? கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு என்ன பண்ணணும்? கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து கிடைக்குமா? 10 குடும்பங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? மற்றவங்களுக்கு முன்னாடி கட்ஸா பேசக்கூடிய ஒரு பொருளை கையில கொடுத்துட்டு